ஹாய் நண்பா, ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ. ஆக்சுவலாக ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா 2 ரூபா கட்டி சேர்றேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது உண்மை தான். பட் அதோட ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணுமில்ல. மொத்தம் ஸ்விக்கியில் பிடிக்கிற அமௌண்ட் வந்து 1950 ரூபா கண்டிப்பாக. இதில் ஒருத்தங்க 1500 பிடிப்பேன்னு சொல்லுவாங்க, 1200 தான் பிடிப்பேன்னு சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே ராங். அவங்க மொத்தமாக பிடிக்கிற அமௌண்ட் 1950 ரூபா. நீங்கள் எப்படி 2 ரூபா தான் கட்டி ஆகணும். வீக்லி டிடக்ஷன் நீங்கள் ஏர்னிங் பண்ணும்போது 500 600 அந்த மாதிரி பிடிச்சி 1950 ரூபா வர்ற வரைக்கும் பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டாங்க. இதுக்கு இடையில் டிடிஎஸ் டிடக்ஷன் ஒரு அமௌண்ட்டு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு 20 ரூபா மந்த்லி 1 டைம்ஸ் பிடிப்பாங்க. இதிலேயே உங்களுக்கு ரிலையன்ஸு இன்சூரன்ஸ் டைப் வச்சுருப்பாங்க. இன்சூரன்ஸும் உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். அதில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாமினி யாராச்சும் ஆட் பண்ணுறேன்னா கையோடு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஐடியெல்லாம் போட்டுட்டு எப்படியும் ஸ்விக்கி ஐடி போடுறதுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். அது இல்லைன்னா பண்ணவே முடியாது. ஸ்விக்கி ஐடியெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒர்க்கு ஒரு 10 ஆர்டர் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கு டிஷர்ட்டு கொரியரில் வித்தின் 1 வீக்கில் ரீச் ஆயிரும். இதில் நிறைய பேர் ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருப்பீங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட் நியர்பை ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா அவங்க வந்து வர்றப்போ கூப்பிட்டு எடுத்தால் தான். அதுக்கப்புறம் அவங்க தூக்கி குடோனில் போட்டுருவாங்க. ஒரு மாதம் கழித்து க்ளீன் பண்ணுறப்போ இதெல்லாம் டெலிவரி பண்ணியே ஆகும்னு நினைக்கிறப்ப தான் அதை வந்து கஸ்டமர்கிட்ட கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் எடுத்துருங்க. இல்லைன்னா நியர்பை ஃப்ளிப்கார்ட் ஆஃபீஸில் 1 வீக் அப்புறம் போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும். ஸ்விக்கியில் மெயினாக ஒரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு இப்படி சொல்லக்கூடாது, இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கீங்க, அவங்கள்ட்ட கொண்டு வந்து இடிச்சிட்டாலும் அந்த டெலிவரி உங்களால் கொடுக்கவே முடியல. வீட்டுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். நீங்கள் அதை ரிஜெக்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் 3000 ரூபாய்க்கு போட்டிருந்தாலும் அந்த பில்லை உங்கள் பெனால்ட்டியில் அப்படியே கழிச்சிருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அடிப்பட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு மெடிக்கல் பில்லை வச்சுருந்து கஸ்டமர் கேரை கூப்பிட்டு நீங்கள் ப்ராப்பராக சொன்னீங்கன்னா அது 1 or 2 days டைம் எடுத்துப்பாங்க. அப்போ தான் அதை ரிவர்ஸ் பண்ணி விடுவாங்க. சும்மா நாச்சுக்கும் நீங்கள் ஏதாச்சும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பெனால்ட்டி அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். ஓட்டுறனா மட்டும் அதை புக் பண்ணி ஓட்டுங்க. ரிஜெக்ட் பண்ணலாங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா அதை இப்போவே மறந்துடுங்க. ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஆப்ஷனை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக கஸ்டமர் பில் வேல்யூ அப்படியே பெனால்ட்டியாக வந்துடும். ஆனால் அது நாளைக்கு காலைல தான் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேகு டிஷர்ட் ஃபோட்டோ கேட்குறப்போ கரெக்டாக போட்டுக்குங்க. அது இப்போ போடலைனாலும் அதுக்கும் ஒரு 4 வாட்டி எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. 5வது வாட்டி 50 ரூபா ஃபைன் வந்துடும். கொஞ்சம் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க இவங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இவங்களுக்கு எங்கேயும் இடம் கொடுக்காதீங்க. ஆனால் அது போக ஸ்விக்கியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 19ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் நியூ இயர் போனஸ்னு ஒன்று இருக்குல்லங்க, அது பார்த்திங்கன்னா பெரிய சிட்டியில் ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஆனால் சின்ன சிட்டியில் அது உண்மைன்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஓடாதீங்க. பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அதுக்கு சின்ன சிட்டியில் கண்டிப்பாக நம்மளால் எடுக்கவே முடியாது. ஏன்னா சின்ன சிட்டியில் பொறுத்த வரைக்கும் 9 மணிக்கு மேலே டல் ஆயிரும். இதே சென்னை, கோயம்புத்தூர்னால் விடிய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை உங்களை ஆசை காட்டி உங்களை இன்னும் அதை அந்த ஆப் ரன் ஆச்சுன்னா அதோட டிஆர்பி மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் எகிரும். ஸோ அதுக்காக நீங்கள் ஓடி எங்கேயும் ஏதோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் சொல்லிட்டேன், அன்போர்டிங் ஃபீஸ் சொல்லிட்டேன், ரிஜெக்ட் பண்ணால் பெனால்ட்டி எதுவும் சொல்லிட்டேன். மற்றபடி அவ்வளோதான் கைஸ். ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக இதெல்லாம் தான் நோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே டிஷர்ட் பேக் போலினாலும் ஃபைன் வந்துடும். ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க ஆர்டரை. பார்ட் டைம் ஓட்டி எனக்கு ஒரு 7000 வரும்னு நினச்சி ஓட்டுறீங்க அப்படின்னா 6 மணிக்கு ஷிஃப்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 7 to 11 ஷிஃப்ட் லாகின் பண்ணி அதில் அந்த ஆர்டர் முடிச்சிங்கன்னா தான் ஒரு இன்சென்டிவ் வரும். ஓட்டுறதுக்கு ஒரு பிரயோஜனமாக ஒரு 100 ரூபா இன்சென்டிவ் எக்ஸ்ட்ராவாக கையில் நிற்கும். 6 மணி ஷிஃப்ட்டு மேக்ஸிமம் 2 ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே யாரும் இல்லை லாகின் இருக்காதனால ஓட்டுற எல்லா ஆர்டருக்கும் 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இப்போ எல்லா ஊர்லேயுமே. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறோம். அது 1 கிலோமீட்டராக இருந்தாலும் 50 ரூபா ப்ளஸ் 30 ரூபா.
ஆனால் சேஃபாக ஓட்டுங்க நைட் டைம். தப்பி தவறி ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, ரொம்ப டேஞ்சர் ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும். ஆனால் பார்ட் டைம் நீங்கள் ஒரு நாளைக்கு 300 அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா மந்த்லி 4 to 5 வரும். அது நீங்கள் ஓட்டுற ஸ்பீடு அதை பொறுத்து தான் இருக்குது. லைசன்ஸ் பார்த்துக்குங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. மெயினாக வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டுருங்க. இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேணும். பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். மெயினாக லேடிஸ் மேலாம் விட்டுறாதீங்க. எப்படா விடுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் அந்த லேடிஸே கொண்டு வந்து நம்ம மேலே விட்டாலும் அவங்களுக்கு லைசன்ஸ் இல்லைனாலும் இன்சூரன்ஸ் இல்லைனாலும் ஜென்ட்ஸ் மேலே தான் கேஸ் வரும். ஏன்னா தமிழ்நாட்டில் லேடிஸ் தப்பு பண்ணாலும் ஜென்ட்ஸ் மேலே தான் முதல்ல பழி போடுவாங்க. இன்னொன்று லாஸ்ட் 2 வீடியோவில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு தான் இது. இந்த 3 வீலர் 4 வீலர் நானே வண்டி சொந்தமாக எடுத்து ஓட்ட ஆரம்பித்தாலும் ஜென்ரலாக வர்ற சவாரி நான் ஓட்டிடுவேன். இது போக எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வேணும்னா நம்ம தான் எந்திரிச்சு போய் ஆர்டர் கேட்கணும். உட்காந்துக்கிட்டே இருந்தால் வராது. உலகம் போய்கிட்டே இருக்குது. நான் தான் எந்திரிச்சு போய் ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் சவாரி இருந்தால் கூப்பிடுங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் ஏதாச்சும் டெலிவரி இருந்தால் கூப்பிடுங்க, பால் பூத்தில் ஸ்கூல் சவாரி இந்த மாதிரி நான் தான் போய் சொல்லணும். சொன்னால் தான் சவாரின்னா கூப்பிடுவாங்க. உட்காந்த இடத்துலே இருந்தால் நமக்கெல்லாம் சவாரி வராது. எந்திரிச்சு போய் வேலை பார்க்கணும். நாளைக்கு நானே 2 வீலர் 4 வீலர் 3 வீலர் எடுத்தாலும் எந்திரிச்சு போய் நின்னா தான் எனக்கு போனோம். அவனுக்கு ஃபஸ்ட்டு அவன் தான் சாப்பிட்ணும். உட்காந்துக்கிட்டே இருந்தால் எதுவும் வராது. இது லாஸ்ட் 2 வீடியோ இருக்கிறவங்களுக்கு இந்த சென்டென்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் ஆன்போர்டிங், பெனால்ட்டி, இன்சென்டிவ், ராங் ஆக்ஷனுக்கெல்லாம் என்ன ஒரு பெனிஃபிட், இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் 100% ஒர்த்து தான். பட் அது நம்ம ஆக்டிவாக இருக்கணும். டெலிவரி பண்ணாமல் ரொம்ப நாள் விட்டுட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஆர்டராவது ஓட்டிடுங்க. ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ் அதுலேயே எந்தெந்த ஹாஸ்பிட்டல் கவர் ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயே காட்டுவாங்க தெளிவாக. அவ்வளோதான் கைஸ், பாய்.